கச்சிப்பொடி வைத்தியம். ஸோ இந்த சீரீஸில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்துட்டு காதலும் கடந்து போகும். இந்த படம் வந்து நீங்கள் இந்த தெரபி ஷோ, எக்ஸ்பென்சிவ் ஷோ, ஐ வாட்ச் சினிமா அப்படின்ற அந்த எடிட் ஷோ இல்லைனா அந்த மாதிரியான போஸ்ட் கீழே வந்துட்டு காதலும் கடந்து போகும் பற்றி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. லைக் அந்த படத்தை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணி ஆஸ்தட்டிக்கான போஸ்ட்லாம் நிறைய வந்திருக்கும். ஏன் அந்த படம் வந்துட்டு நிறைய பேரோட கனெக்ட் ஆகுது, என்னுடைய ஃபேவரட்டான ஃபீல் குட் படம் ஏன் அது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். காதலும் கடந்து போகும் படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் இல்லை, ஒரு பெஸ்ட்டு ஃபீல் குட் படம் அப்படின்னு நீங்கள் எந்த படத்தை வந்துட்டு நீங்கள் லேபிள் பண்ணாலுமே அந்த படம் கண்டிப்பாக லைக் லைஃப்ன்றது மேலே ஒரு ஹோப்பை கொடுக்குற படமாக தான் இருக்கும். இப்போது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய பேர் இல்லை, நம்மள 90% ஆஃப் த பீப்புள் லைஃப்பில் கண்டிப்பாக பீட் அண்ட் டவுனான ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். இதுக்கு மேலே வந்துட்டு அவமானப்பட முடியாது, இல்லைனா இதுக்கு மேலே இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்மளால் ஒரு நெகட்டிவான ஃபேஸில் இருக்க முடியாது. லைக் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும். ஓகேவா, ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்துட்டு நல்ல ஃபீல் குட் சினிமா அங்கெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டாகனிஸ்ட்ன்றவன் வந்துட்டு பீட் அண்ட் டவுனான பர்சனாக இருப்பான். அதாவது அவன் வாழ்க்கையால் கைவிடப்பட்ட ஒருத்தனாக இருப்பான். அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல் படம் அப்படின்ற காதலும் கடந்து போகும் உண்மையுமே இருக்கும். நீங்கள் வந்து கதிரை மட்டும் இல்லை, நீங்கள் யாழினியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட யாழினியுமே வந்துட்டு அவளுடைய லைஃப்பில் ஒரு கோல், தனக்கான கோல், தனக்கான ஒரு ஆம்பிஷன் இருக்க ஒரு பொண்ணு. நம்மளுடைய தமிழ் சினிமாவில் பார்க்குற கன்வென்ஷனல் ஹீரோயின் கிடையாது. அதே மாதிரி கதிரும் வந்துட்டு ஒரு கன்வென்ஷனான ஒரு ஹீரோ கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த படமே வந்துட்டு கிளிஷியஸை உடைக்கிற மாதிரியான படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமான்றதை வந்துட்டு எப்பயுமே எப்படி டேர்ம் பண்ணுவேன்னா, வழக்கமாக கன்வென்ஷனலாக நம்ம பார்க்குற விஷயங்கள் இல்லாமல் அந்த டைரக்டர் வந்துட்டு கிளிஷியஸை உடைக்கிறது மூலமாக அவரோட க்ரியேட்டிவிட்டி வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா, ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு டார்க் நைட் மாதிரி ஒரு படமோ, சூப்பர் ஹீரோ ஜானர் அப்படின்றதுக்குள்ளே அதுக்கான ஆர்கிடைப்ஸை வந்துட்டு நோலன் எப்படி வந்துட்டு பிரேக் பண்ணியிருப்பார். அந்த மாதிரியான சினிமாக்கான கிராமரை உடைக்கிற சினிமா தான் பெஸ்ட்டு சினிமான்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இந்த கிளிஷியஸை உடைக்கிறதுன்றதுல தான் எனக்கு தெரிஞ்ச நலன்குமார் சாமி இஸ் அ மாஸ்டர். ஓகேவா, ஒரு கிட்னாப்பிங் பற்றி நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா அதை வந்துட்டு ஒரு டார்க் காமெடியாக ட்ரீட் பண்ணுறதுன்றது பை திஸ் பாயிண்ட் வந்து ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் டோப்பு தான். ஓகேவா, ஆனால் அதுக்குள்ளே இருக்க கிளிஷியஸை எப்படி உடைக்கிறது, நல்ல வந்துட்டு எப்படி யோசிப்பார், நல்ல சார் வந்துட்டு எப்படி யோசிக்கிறார் அப்படின்னா, ஓகே நம்ம வந்துட்டு ஒரு கன்வென்ஷனான ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படின்ற ஜோனில் போவேணாம், அதுக்கான ஆர்கிடைப்ஸ், அதுக்கான சில விஷயங்கள் இருக்கும்ல, சில விஷயம் நம்ம வந்துட்டு ஒரு ரொமான்டிக் காமெடி படம் அப்படின்னா சில விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த விஷயங்கள்லாம் இருக்காமல், அதெல்லாம் இல்லாமல் ஒரு ரொமான்டிக் காமெடி படம் பண்ணணும் அப்படின்றது தான் நலன்குமார் சாரோட இன்டென்ஷனாக இருந்தது. அண்ட் அவர் அதுக்காக எடுத்துக்கிட்ட சோர்ஸ் மெட்டீரியலும் கரெக்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எனக்கு பர்சனலாக அந்த அன்டிஃபைன்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் சினிமா. அதாவது ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு பெருசாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, அது ஃபுல்லாக இன்டெப்த்தாக இருக்கும் படத்தில். பட் அதை வந்துட்டு ஒரு லவ்ன்றதுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதுக்குள்ளேயோ எந்த ஒரு நேமுக்குள்ளேயும் வராமல் அதை வந்துட்டு லைக் அந்த ரிலேஷன்ஷிப் தர ப்ளஷரை அந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு என்டியூர் பண்ணட்டுமே, ஏன் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு லவ் படமாக ட்ரீட் பண்ணணும், ஏன் இதை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின படமாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை தான் காதலும் கடந்து போகும் எழுப்புது. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்கன்வென்ஷனான லவ் ஸ்டோரியாக காதல் கடந்து போகும் இருக்குது. அதுக்கான காரணங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஹீரோ கேரக்டரும் ஒரு டவுன் ஃபேஸில் இருக்காரு, ஹீரோயின் கேரக்டரும் டவுன் ஃபேஸில் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய லைஃப்பில் வைஸ் வர்சாவாக அவங்க மூலமாக நடந்துக்கிற நல்லது. குறிப்பாக வந்துட்டு நான் கதிர்ன்ற கேரக்டரை பற்றி ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் இப்போது நான் இந்த அன்கன்வென்ஷனல் லவ் ஸ்டோரின்றதை வந்துட்டு வலியுறுத்துறதுக்கு இன்னொரு சில பாயிண்ட்ஸ் என்னென்னா, பொதுவாக நம்ம லவ் ஸ்டோரிலாம் பார்த்தோன்னா ஹீரோன்றவன் வேலை வெட்டி இல்லாமல் இருப்பான். ஓகேவா, அவனுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். ஹீரோ கேரக்டர் மட்டும்தான் டிஃபைன்டாக இருக்கும். காதலும் கடந்து போய் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்குமே ஒரு கோல் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த படமே நம்ம ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவரே வந்துட்டு யாழினியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். ஸோ ஒரு ராம்காமில் அந்த ஃபீமேல் கேரக்டரையுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணியிருந்ததே ஒரு அன்கன்வென்ஷனல் அப்ரோச் தான் என்னோட ஒப்பீனியனில். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு லவ்னோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்னோ பேர் வைக்காமல் விட்டதாகட்டும் சரி. அப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் இன்னும் சில விஷயங்கள் சப்டெக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா, முதலாளி வர்க்கம் அப்படின்றது வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக இருக்குது, அந்த விஷயத்தினால பாதிக்கப்படுற ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு அன்கன்வென்ஷனான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற தாட்டே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் படத்தில் அதெல்லாம் இருந்து தான் தெரியல மை டியர் டெஸ்பரேடோவில். பட் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு தான். இது ஒரு மாற்று சினிமான்னே சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம், அந்த படம் வந்துட்டு இத்தனை பேர் கூட கனெக்ட் ஆகிறது அப்படின்றது எதனால் அப்படின்னா,
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் லைஃபால் பீட் அண்ட் டவுனாக இருக்கும், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை ஒரு நபர் இல்லைனா ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு ஆர்ட் ஃபார்மோ இல்லைனா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் திங் வந்துட்டு நம்மளை கண்டிப்பாக வந்துட்டு மோட்டிவேட் பண்ணும். அது வந்துட்டு எப்பயுமே அதுதான் லைஃப் மேலே இருக்க பாசிட்டிவான ஒரு இமேஜை கொடுக்கும், ஓகேவா? அப்படி இருக்கும்போது காதலும் கடந்து போகும்ல வர கதிர் கதாபாத்திரம் வந்துட்டு என்னுடைய பார்வையில் ஒரு ஆண் தேவதையாக தான் பார்க்குறேன் நான். அந்த கேரக்டருடைய நேச்சரே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்துட்டு ஏஞ்சல்ஸ் அப்படின்றவங்கள எதுக்கு மீன் பண்ணுறாங்கன்னா, கடவுள் அனுப்பப்பட்ட தூதுவர்களை தான் வந்துட்டு ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும்போது கதிர் வந்து யாழினியோட வாழ்க்கையில் வந்து பண்ணுற மாற்றங்கள், யாழினியோடைய முன்னேற்றம், அவள் வந்துட்டு அவளுடைய கனவை வந்து அடையணும், அதுக்காக என்ன நடந்தாலும் ஓகே, அதுக்காக வந்துட்டு நான் போய் முறையிடுறேன், அந்த மாதிரி கேரக்டரே வந்துட்டு ஒரு தன்னுடைய ஹி புட்ஸ் அதர்ஸ் அபவ் ஹிம்ன்றது தான் அங்கே முக்கியமான விஷயமா நீ பார்க்கணும். அடுத்த கடைசி சீனில் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மணிகண்டன் கேரக்டர் வந்துட்டு என்ன மாதிரி ஆகிடாதரா, போய் பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்யுன்றது விஷயமாகட்டும், அது கடைசியில் ஹீரோ கேரக்டர் கனெக்ட் ஆகிற சீன் ஆகட்டும், இந்த மாதிரி படம் முழுக்கவே வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களில் வந்துட்டு கவனம் செலுத்தியிருப்பார் நளின் குமாரசாமி. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த படத்தில் இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம், சின்னதான ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் வந்துட்டு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஆக்சுவலாக அவர் வந்து இது முன்னாடி நலன்குமார் சார் கூட சூதுகோமில் ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த படம் வந்து அவங்க 2 பேருக்குமே 2வது கொலாபரேஷன் தான். எனக்கு பர்சனலாக இந்த படம் அதை விடவே ஒரு படி மேலே மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அருமையான ஒரு ஆல்பம் இது. அண்ட் அட் தி சேம் டைம் வந்து இந்த படத்தில் வந்துட்டு நிறைய கிளிஷேஸை உடச்சிருப்பாங்க. ஒரு அன்கன்வென்ஷனல் லவ் ஸ்டோரி திருப்பி நான் என்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் படத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, யாழினி கதாபாத்திரம் வந்துட்டு நம்ம வழக்கமாக தமிழ் சினிமாவில் பக்கத்து வீட்டு பொண்ணுன்றவளை ரொம்ப அதிகமாக ஸ்டீரியோடைப் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நாய்க்குட்டிகளை கொஞ்சுவாங்க, குழந்தைங்களோட செல்ஃபி எடுப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. பட் யாழினி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷீ இஸ் அ ரியல் பர்சன், அ ரியல் சுச்சுவேஷன், ஓகேவா? இந்த மாதிரியான சுச்சுவேஷன் கண்டிப்பாக இது ஒரு பொண்ணோ பையனோ கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் இருந்திருப்பாங்க. வேலை போய் பாய் ஃப்ரெண்ட் போய் நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு அடிமட்டத்துக்கு போகிற மாதிரியான சுச்சுவேஷனில் கண்டிப்பாக யாரா ஒருத்தர் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயுமே அவளுக்கு வந்துட்டு ஒரு பில்லராக, ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக இருக்கிற கதிர் அவளோட லைஃப்பை வந்துட்டு மாற்றுற விதம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அஸ் ஆடியன்ஸாக வந்துட்டு சைக்காலஜிக்கலாக சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இதுக்காக வந்துட்டு மனத்தை போட்டு குழப்பிட்டு என்னடா லைஃப் இதுன்ற ஒரு கேள்வி வராமல் நம்மளுடைய லைஃப் மேலே நமக்கு ஒரு பாசிட்டிவான இமேஜை கொண்டு வந்த வெகு சில படங்களில் காதலும் கடந்து போகுமோ ஒன்று. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த சீரிஸ் அடுத்து என்ன படம் பண்ணணும், நம்ம வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்க படங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அன்டில் தென்